அனைவருக்கும் மாலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கிய துறை பேராசிரியர் தர்மராஜ் அவர்களுடைய சமீபத்திய நூலான ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி என்கின்ற அந்த நூலை அறிமுகமும் அல்லது வாசித்த அனுபவங்களையும் இரண்டுமே இருக்கக்கூடியான இந்த விஷயங்களை பேசுகிறோம். இதற்கு இந்த துறையினுடைய தலைவர் முனைவர் கோ பழனி அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் என்னோடு இணைந்து இந்த புத்தகத்தை பற்றிய வாசிப்பு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் திரு ஜமாலன் அவர்களையும் கவிஞர் யுகபாரதி அவர்களையும் என்னுடைய நன்றிகள். இறுதியாக நண்பர் தர்மராஜுக்கு நன்றிகள். கிட்டத்தட்ட 17-16 நான் தலித்தும் அல்ல என்ற புத்தகம் வெளியீட்டு விழா மதுரையில் நடந்த பொழுது இதே மாதிரியான ஒரு கூட்டம் என்னுடைய வாசிப்பு அனுபவங்களை அங்கிருந்த நண்பர்களோடு பகிர்ந்துவிட்டு ஒரு கோரிக்கையாக நண்பர் தர்மராஜுக்கு முன் வச்சாங்க. இன்னமாவது நீங்கள் இந்த புத்தகத்துக்கு பின்னாடியாவது நீங்கள் கொஞ்சம் அயோத்திதாசரை கொஞ்சம் தனியாக வச்சுட்டு வேறு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் எழுதணும்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி தான் பெரிய புத்தகமாக கொண்டு வந்தார் அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். அந்த புத்தகத்துக்கான அது கோவிட் டைம்ன்றதுனாலேயோ இன்னும் தெரியல, என்னுடைய ஞாபகம் கரெக்டாக இருந்ததுன்னா அது ஒரு சின்ன ஒரு காணொலிக்குள்ள அந்த புத்தகத்தை பற்றி விவாதித்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு பின்னாடி அவர் இந்த புத்தகத்தை அனுப்பி தந்து பார்த்த உடனே இதற்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய பல கட்டுரைகள் அவர் யாதும் காரே யாவரும் விரும்பும் அப்படின்ற இதில் வந்த சில வாசித்த மாதிரியான எனக்கு ஒரு ஞாபகங்கள் இருக்கு. அதனால இல்லையா சில இது மட்டும் இதழ்களில் பண்ணக்கூடிய நான் வாசித்த மற்ற இதில் பண்ணக்கூடியான இதெல்லாம் தொடர்ச்சியாக முடிச்சு இப்போ ஒரு விதமான இந்த புத்தகம் ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி எனும் சூழ்ச்சி அப்படின்றதுக்கு மன்னிக்கணும் ஒரு விழாவாரியாக என்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுன்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது. எழுத ஆரம்பித்தேன். ஆனால் சில காரணங்களால் என்னால் அதை முடிக்க முடியலை. அதனால அதனுடைய ஞாபகங்களை வச்சு இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட எவ்வளோ நேரம் இதை நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். முதல்ல சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகம் ஒரு நாவல். அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு இன்னும் புனைந்து எழுத போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா எனக்கு இருந்தக்கூடிய சந்தேகத்தை இந்த புத்தகத்தை வாசிச்ச உடனே தெரிஞ்சு அவர் நாவல் தான் எழுதிட்டு இருக்கிறாரு. ஏன் அவர்கிட்ட போய் எல்லாரும் இன்னொருத்த நாவல் எழுதுங்கன்னு கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த முதல் இதை எடுத்து பார்த்த உடனே எனக்கு என்னமோ தெரியல, என்னுடைய வாசிப்பு அனுபவங்கள் இது உங்களுக்கு இருக்கலாம். இது முழுவதுமாக வாசிப்பு அனுபவம். அது ஒவ்வொருத்தருக்குமான நான் சொல்றதுக்குரியது வாசிப்பு என்பது ஒரு மாதிரி ருசி மாதிரி. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான ருசி உண்டு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் எனக்கு. அதனால இது எனக்கான ருசி, அவ்வளவுதான். இது எல்லாருக்குமான இருந்ததில்லை. இதை எடுத்து முதல்ல பார்த்த உடனே முதல்ல என்னாச்சு அப்படின்னா முதல் தலைப்பே ஆடிப்பெருக்கு அப்படின்ன உடனே எனக்கு திடீர்னு அது முதல் வார்த்தை கண்ணாடிக்குள்ள இருந்து சரசரமா வெளியே ஓடி வர்றாங்க அப்படின்னு அது ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பொன்னியின் செல்வனுக்கு போயிட்டேன். அங்கேயும் ஆடிப்பெருக்குதான். அங்கேயும் ஆடிப்பெருக்குல காலத்துல இதுக்கு இன்னொரு என்ன காரணம் அப்படின்னா அதுல மணியத்தினுடைய ஓவியங்களோட பொன்னியின் செல்வனை வாசித்ததுனால இந்த பக்கத்துல அதே பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அந்த வரைபடங்கள் இருக்கு இல்லையா, அந்த வரைபடங்களும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணர்வு முதல்ல என்ன அப்படின்னா இந்த ஒரு நாவலை வாசிக்கக்கூடியான ஒரு உணர்வை முதல்ல அது கொடுக்குது. நமக்கு பரிச்சயப்பட்ட நாவலாக அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கான வாசிப்புக்கான அந்த ஊடனுபவம் ஒரு நாவலை தான் வடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா திடீர்னு நகலம் ஆழ்வார்க்கடியான்
மார்க்கடியான் மாதிரி உள்ள குதிச்ச உடனே நான் முடிவே பண்ணிட்டேன், இது என்னன்னா சார் நாவல் தான் எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்படிதான் அதனுடைய முதல் ஆடி பெருக்கு அப்படின்னக்கூடிய அந்த நாவலுடைய முதல் அத்தியாயம் உங்களுக்கு போயிட்டே இருக்குது. அதுல இந்த நாவல்கள்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, இந்த 2வது சாப்டருக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து மிக முக்கியமான வேற விதமான துணி வந்துருது. அந்த 2வது பக்கம் தற்செயலும் வரலாறும் காளையின் வம்சாவளி, அந்த அத்தியாயம் தான் இந்த புத்தகத்தினுடைய அதிகமான பக்கங்களை கொண்ட ஒரு தனி புத்தகம். நீங்க அதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா அது ஒரு இனவரவியலாக வருது. இங்க நேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு முதல்ல ஒன்றும் புரியல. முதல் இதுல நாவலா ஆரம்பிச்சுட்டு அதுல சமூகவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் ஃபுட்நோட்ல போட்டுட்டு இலக்கியவாதிகள் எல்லாத்தையும் டெக்ஸ்ட்ல பேசுறாரு. 2வதுல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மலையும் பசுவையாவையும் ஃபுட்நோட்ல போட்டுட்டு மற்றவங்களை எல்லாத்திலையும் எழுத பேசுறாரு அப்படின்னா ரன்னிங் டெக்ஸ்ட்குள்ள பேசிட்டு இருக்கிறார். எனக்கு கொஞ்சம் ஒரு சுதாரிப்பு இல்ல, கொஞ்சம் நிதானிக்கலாம். ஏன்னா அவர் அந்த மாதிரியான நிறைய விளையாட்டுகளை காட்டுவாரு. அந்த இதுல இருக்கிறப்ப நம்ம எப்படி முதல்ல இந்த புத்தகத்தை வாசிப்பது, நம்மளுடைய உணவு இதை ஒரு நாவலாக தொடர்ந்து வாசிச்சு செல்வதா, இல்லை இந்த ஜல்லிக்கட்டு நமக்கு பரிச்சயப்பட்ட ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு இன வரைவியலாக இதை வாசித்துட்டு செல்வதா அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறப்பே. பட் இந்த சிக்கல் அவருக்கு இல்லை, இந்த சிக்கல் வாசிக்கக்கூடிய எனக்கு தான். இதே சிக்கல் மற்றவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த முதல் அத்தியாயத்தில இருந்து 2வது அத்தியாயத்திற்கு கடக்கிற பொழுது இருக்கக்கூடிய இந்த சிக்கல். 3வது அத்தியாயத்துக்கு போனீங்க அப்படின்னா அதுல அடுத்த விதமான ஒரு விஷயம் வந்துடுது. அவர் நேரடியாவே வண்ணதாசனுடைய ஒரு கதையவே அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த இதுக்குள்ள கொண்டு வந்தார். ஸோ அதை அவர் இந்த புத்தகத்தை அவர் நெய்யக்கூடிய அந்த பாங்கு இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய அந்த சித்திரங்களை நம்ம எப்படி உள்வாங்கிக்கிறது அப்படின்னக்கூடியான மிகப்பெரிய சிக்கல் வாசகனாக இந்த புத்தகத்துக்குள் போவது. தெரிந்தோ தெரியாமலோ இந்த புத்தகத்தை வாசித்து கொண்டிருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் எனக்கு ஆளுக்குறும்பர்களுடைய அவங்களுடைய மரபான ஓவியங்கள் பற்றியான ஒரு வாசிப்பதற்கும் அது சார்ந்து அந்த ஓவிய மரபை இன்றைக்கு வரைக்கும் அது உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சமூக மக்களோடு பேசுவதற்குமான ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயங்கள் அதை பற்றியான நேரம் இருந்தால் அதை பற்றி பேசலாம். இப்ப இது கூட இருக்கும் இந்த புத்தகத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு விஷயம் இங்க என்ன, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வெறும் நாவல் புனைவு இல்ல சோசியல் சயின்சஸ் அப்படின்ற அது மட்டும் உங்களுக்கு இல்லை. நீங்க அவர் 2 விஷயங்களை அவர் தெளிவா பிரிச்சுக்கிட்டு பேசுறதா எனக்கு கடைசியில புரிய ஆரம்பிச்சது. ஒண்ணு, அவர் எதை பேசுறாரு அப்படின்னா ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பத்தி பேசுறாரு. ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பத்தி பேசுகிற பொழுது கிட்டத்தட்ட 2017 இதே மெரினா கடற்கரையில நடந்த தமிழகத்தின் பிற பகுதிகள் மதுரை மற்ற பகுதிகளில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பத்தி பேசுகிற பொழுது அவர்கிட்ட ஒரு விதமான நாவல் தோணி உங்களுக்குள்ள வருது. ஆனா அதே நேரம் அவர் ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிற பொழுது அதுதான் இதனுடைய மிக முக்கியமான வேறுபாடுகளாக நான் இதற்குள்ள நுழைவதற்கு நான் அதை வரவேற்று மிக முக்கியமான ஒரு விரல், அது ஒரு சாவி அப்படின்னா இது 2. ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பற்றி பேசுகிற பொழுது அதனுடைய புனைவுத்தன்மைகள், அதனுடைய விஷயங்கள், அவர் அதை பற்றியான நிறைய ஒரு விதமான ஆர்குமெண்ட்டை பில்டப் பண்றாரு. நம்ம அதுக்குள்ளேயெல்லாம் நமக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பேசுகிற பொழுது அவருடைய தொழியும் அவர் அதை நெய்வக்கூடிய பாங்கும் ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிற ஜல்லிக்கட்டு காளையை பற்றி பேசுகிற பொழுது அது போகக்கூடிய பாங்கும் திறனும் வேறு வேறு விதமாக இருக்கிறது.
இதை இந்த புத்தகத்தில் எனது வாசிப்போடாக நான் அவதானித்த மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சரி, ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி வந்து என்ன பண்ணும்? திடீர்னு வந்து இங்க வந்து நடந்துருச்சு. அந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை எப்படி வந்து பேசணும்? அது அரசியலா, அரசியல்கள் அற்ற தன்மையா, அது வந்து அரசியல் பேச்சுக்கள், அரசியல் அடையாளங்களை முற்றும் நிராகரித்த ஒரு விஷயமா, ஏன் வந்து அது திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து எழும்புச்சு, என்ன நடந்தது அப்படின்ன கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து பேசுறார். அதை வந்து அவர் கட்டமைக்கக்கூடிய விதங்கள் நீங்க வாசிக்கிறப்போ உங்களுக்காக இருக்கும். ஆனால் என்னுடைய வாசிப்பில் அதில் இருந்த மிக முக்கியமான ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டு காளையை பற்றி பேசுறதுல இருக்கக்கூடிய ஒரு சாரம், ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பற்றி பேசுகிற பொழுது இந்த புத்தகத்தில் வந்து அது ஒரு தெளிவான ஒரு திரள் வந்து அதுல வந்து வரும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. வெகுஜனம் அப்படின்னக்கூடிய விஷயம், அரசியல் அடையாளங்களை துறந்து அரசியல் பேச்சுக்களை வந்து அதுல இன்னமும் ரொம்ப இதா வந்து சொல்றாரு, பெரும் பொழுது சிறு பொழுது. ஏன்னா தர்மராஜ் அவருடைய அனைத்து இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செவிலக்கிய மரபு வந்து ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய எல்லா புத்தகங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்தனுடைய கான்டெக்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை வந்து நம்ம எப்படி வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னக்கூடிய விஷயங்கள் வரலாறுக்கும் மாநிலவியலுக்கும் இருக்கிற பொழுது என்னுடைய அவதானம் வந்து என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாட்டுப்புறவியலாளராக இருப்பதனால் அவர் கூடுமான அளவு மாநிலவியல் சார்ந்தே சில விஷயங்களை, சில பக்கங்களை அவதானம் செய்திருக்கிறார். ஆனால் ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை பற்றி பேசுகிற பொழுது அவர் வரலாறை தவற விட்டிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு இந்த அந்த அத்தியாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மட்டும்தான் நடக்குது இல்ல. ஒரு புனைவனுடைய மிக முக்கியமான ஒரு சமூக ஆய்வாளனாக எனக்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து என்ன அப்படின்னா, புனைவுகள் மேல புனைவு தன் உணர்வுகளை அதை வந்து உங்களுக்கு வந்து பேசும். ஒரு கவிஞராகட்டும் இல்லாட்டி கதையாளராகட்டும் அவர்களுடைய வாழ்வனுபவங்களை, அவங்களுடைய பார்வைகளை, அவங்களுடையதான் வந்து பண்ணுவாங்க, எழுதுவாங்க. ஆனால் சமூக அறிவியல் என்பது மிக கராராக இதில் அவருக்கு உடன்பாடு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பிறருடைய அனுபவங்களையும் அது உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கும். அப்படி என்ற பட்சத்தில் இதே மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரியான கிளர்ச்சிகள் இது எதுவும் இந்த நிலப்பரப்பில் இதுவரைக்கும் நடந்ததே இல்லையா? தமிழகத்தை விடுங்க, வந்து இந்தியாவில் இது வேற எங்க? ஏன்னா இந்தியாவில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்துட்டு. ஏன்னா ஒரு பின்னாடி வந்து பழங்குடிகள் பத்தி எல்லாம் பேசி தெளிவாக வந்து பழியர் பத்தி பேசுறாங்க, காணியை மிகத்திரியாக பேசுகிற பொழுது இங்கு சந்தால்களை பற்றியான விஷயங்கள், இங்க வந்து ஒரு கிளர்ச்சி நடந்து அதில் ரஞ்சித் குஹா போன்றவர்கள் உங்களுக்கு எலிமெண்டரி ஆஸ்பெக்ட் ஆஃப் எ பெசன்ட் அப்ரைசிங் அப்படின்னா கூடிய புத்தகம். அந்த புத்தகத்தை நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம் தான் ஒரு அடிப்படை. பின்னாடி வந்து சபால்டன் ஸ்டடீஸ் அப்படின்னா கூடியான ஒரு சிந்தனை மரபு ஒரு திரண்டு வருவதற்கு அடிநாதமான ஒரு புத்தகம் வந்து அந்த புத்தகம். அந்த புத்தகத்துல அவர் பேசுறதே இதுதான். எப்படி வந்து ஒரு எலிமெண்டரி ஆஸ்பெக்ட் அவர் நம்ம பெருசாலாம் யோசிக்கிறோம் சில விஷயங்களை. இதை வந்து புரட்சின்னு சொல்றதா, கிளர்ச்சின்னு சொல்றதா, கலகம்னு சொல்றதா, இதெல்லாம் நம்ம பின்னாடி வரும் நேரம் தான். ஏன் வந்து அவர் இதை கிளர்ச்சின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு, ஏன் கலவரம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல? ஏன் வந்து இது ஒரு தன் அனுபவம், இது எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட ஒரு கலவரம் அப்படின்னா அங்க வந்து ஒரு வன்முறை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தமிழ் ஆங்கிலத்துல நிறைய வார்த்தைகள் உண்டு. அப்ரைசிங், ரயட், தென் புரட்சி அப்படின்னாலே நமக்கு தேவைக்கூடிய ஒரு என்ன சொல்றது, அந்த கருத்து வந்து வேற மாதிரி வந்து இருக்கும். அது ஒரு அமைப்பு சார்ந்து ஒரு விஷயங்களாக அங்க வந்து இருக்கும். ஆக அவர் தேர்வு செய்திருக்கக்கூடிய வழி உங்களுக்கு அந்த கிளர்ச்சி அப்படின்றதுதான். இதுல எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் பண்ண முடியாத இன்னொரு நல்ல ஒரு மேஜிக் ஒண்ணு உண்டு. அவருடைய வார்த்தையிலேயே சொல்லணும்னா அது உபரியா அபரியான்னு எனக்கு தெரியல, அவர் பேச்சுலதான் சொல்லணும். முதல்ல ஒரு சின்ன ஒரு பக்கம் மட்டும் அங்க வந்து அதுல வந்து அறிமுகத்துக்கு எடுத்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன அந்த சித்திரத்துக்கு பின்னாடி இதை மட்டும்தான். இது எந்த ஒரு அத்தியாயத்தோடு அது வந்து இது தனிச்சு தொங்கிட்டு நிற்கும். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய புத்தகங்கள் அனைத்து புத்தகங்களையும் அவர் சொல்லக்கூடிய இதுல வந்து கொஞ்சம் பெருசா வந்து ஒரு பேராகிராஃப், சூழ்ச்சி என்றால் ஒற்றையான குடும்பம், பன்மை, அதெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மேம்பட்டு சொல்ல மனிதர்களின் மாபெரும் சூழ்ச்சி.
இப்படிதான் அவருடைய அந்த இதை அவங்களுக்கு வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த உபரி வந்து இதான் இது உபரி அபரி அப்படின்னு அவருடைய இதை வந்து பேசுறதுக்கான இப்ப இந்த இதை படிக்கிறப்பதான் இது வந்து கிளர்ச்சி, அவரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு கிளர்ச்சியாக வந்து உங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த கிளர்ச்சியை கட்டமைக்கிற பொழுது அதில் அவர் கட்டமைத்துட்டு வரக்கூடியான விஷயங்கள் நீங்க வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு இரண்டாவது அந்த புத்தகத்தினுடைய பதிப்பு வருகிற பொழுது ஜேம்ஸ் ஸ்காட் வந்து அதுக்கு வந்து இன்னொரு முன்னுரை எழுதுறார் அந்த புத்தகத்துக்கு. அந்த ஜேம்ஸ் ஸ்காட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பரவாயில்ல எல்லாருக்கும். அவர் அந்த முன்னுரையில எழுதுறப்ப அவர் இன்னொரு புத்தகத்தை வந்து அதை வந்து என்ன பண்றாரு, கோடிட்டு காட்டி இந்த புத்தகத்தை பேசுறாரு. அது எல்லாருமே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். குஸ்டாவ் லே போனுடைய த க்ரவுட் அப்படின்னக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை படிக்கக்கூடிய விஷயம் அது உங்களுக்கு மேற்கு ஐரோப்பிய நாடுகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை எல்லாம் வந்து அவர் அங்க பேசுறது இராணுவத்துல வச்சு பேசுறாரு. நம்ம இங்க பொலிகாலை, மயிலக்காலை இப்படி எல்லாம் வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதிகளில், அதுவும் குறிப்பாக முதல் உலக போர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவர் எப்படி வந்து ஐரோப்பிய சமூகங்கள் வந்து இராணுவத்தினரை ஒரு பொலிகாலைகளாக உருவாக்குது, அதனுடைய என்ன வந்து அதனுடைய விளைவு தான் வந்து உங்களுக்கு ஹிட்லர் மாதிரியான அந்த சமூகம் அதுக்கு அடுத்து சந்திச்ச மிகப்பெரிய வன்முறைகளும் அதெல்லாமே நம்ம வந்து பார்க்கிறோம். இது எல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு வரலாறு. எனக்கு வந்து இந்த வரலாற்று ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை அவர் வந்து ஒரு மானுடவியல் ஒரு தருணமாகவும் அதை வந்து அவர் வந்து மாற்றுகிறக்கூடிய விஷயங்கள் இது தெளிவாக 2வது அத்தியாயத்தில் வெளிவந்திருக்கிறது. அதுல எனக்கு எந்த விதமான மிக அற்புதமான அதனுடைய விஷயம். ஆனால் அந்த அத்தியாயத்தினுடைய போக்குகள் மிக அற்புதமா வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மேலவார்பட்டி பழனி வரைக்கும் வந்து அது அழகா வந்து என்ன ஆகுது, ஒரு இன வரவியலுக்கான ஒரு அதில் அவரே சொல்றாரு. அவருக்கான மெத்தட்ஸ் பத்தி சொல்றப்ப கிளிஃபோர்ட் கீட்ஸினுடைய திக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாதிரி நான் எழுதுறேன் அதுதான் இது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்து தமிழில் மிக அற்புதமான ஒரு விதமான அந்த அந்த என்ன சொல்ற இன வரைவியல் வந்து இங்க வந்து எழுதப்படுகிறது. மிக குறிப்பாக ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளராக தமிழில் மிக அற்புதமான ஒரு இனவரைவியல் எழுதப்படுகிறது. அந்த இனவரைவியல்ல உங்களுக்கு அவர் வந்து சொல்லிட்டு போறது பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மொழி சார்ந்து அவர் அடுத்தடுத்து வந்து போயிட்டே இருக்கிறார். அங்க நான் மிஸ் பண்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு மானுடவியலாளராக அந்த அந்த அத்தியாயம் முழுதுமே வந்து காளையை பத்தி தான். இந்த காளையை பத்தி பேசுகிறப்போ அவர் தொடர்ச்சியா வந்து அதை வந்து பேசிட்டு இருக்கிறார். காளை எத்தனை வகையான காளைகள் இருக்கு, மனிதனுடைய சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி காளைகளை நம்ம எப்படி வந்து அதை வந்து மாத்துறோம் என்ன அப்படின்னக்கூடிய விஷயங்களை எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டு வர்றப்ப இன்னும் கொஞ்சம் அவரை போன்று நாட்டுப்புறவியலை இன்னமும் ஒரு நுணுகி ஆராய்ந்த ஒரு ஆய்வாளர் இன்னும் சிறப்பாக சொல்லி இருக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம், அதாவது ஒரு ருசி நல்லா சாப்பிடப்பட்டக்கு அந்த ருசி தீர்ந்து போயிருப்ப அந்த ஒரு ஏக்கம் அது வந்து அதை வாசிக்கிறப்ப வந்து கேட்டுச்சு. இது ஏன் வந்து அவர் திருப்பி மொழிக்கு போறார், ஏன்னா அவருடைய ஃபவுண்டேஷனே மொழி தான். ஏன்னா அவருடைய PhD ஆய்வும் சரி, அவருடைய மற்ற விஷயங்களும் சரி, மிக தொடர்ச்சியாக அவருடைய மொழியை பற்றி வந்து அது நாட்டுப்புற இருந்தாலும் அது பண்பாடு சார்ந்திருந்தாலும் மொழியோடு ஒன்று பேசக்கூடிய விஷயம். இப்ப இந்த பாவிய 3 விதமான சட்டகங்கள்ல அவர் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டுறார். அதை வந்து ஒன்று சடங்குகளாக அவர் வந்து காட்டுற ஒரு விஷயம். அவர் காட்டக்கூடிய மிக முக்கியமான சட்டகம் உறவு முறை, கின்ஷிப். அந்த கின்ஷிப்ல வந்து அவர் அதை இன்னமும் தெளிவாக தமிழ் சார்ந்து சொல்லுகிற பொழுது ஒக்கல் அப்படின்னு வந்து சொல்றார். இந்த ஒக்கல் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு கூட்டம் அப்படின்னக்கூடிய அந்த பார்வையில் எல்லாம் அப்படின்றப்ப, ஆனால் சங்க இலக்கியத்தில் ஒக்கல் அப்படின்றது பாவிக்கப்படக்கூடிய துணி எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இரத்த வழி, ஒரு ஒக்கல்.
ஓருலகனாருடைய அந்த சங்க அந்த கவிதைகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒக்கல் வாழ்க்கை, ஒரு கூட்டத்தோட விட்டுட்டு அந்த மானை வந்து ஓடி போற மாதிரி இதை விட்டுட்டு ஓடி போகணும், ஒரு கலர் நிறத்திலிருந்து நம்ம வந்து ஓடி போகணும் அப்படின்னு அவரு அந்த அந்த ஒரு ஆதங்கம், அது வந்து தான் கூட்டத்தை விட்டு ஓடணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதற்கு நேர்மாறாக உங்களுக்கு கேளீர் என்பது உங்களுக்கு அடுத்த ஒரு விதமான ஒரு உறவு முறை. அது ஒரு மன உறவு முறையாக இருக்கலாம், வேறாக இருக்கலாம். இது இந்த இரண்டு சொல், அதனாலதான் எந்தையும் இந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்ற விஷயம். நீங்க கேளீர் அப்படின்றது எங்க ஒக்கல் இல்லை, அது யாரும் ஊரே யாவரும் கேளீர் தான். அங்க யாவரும் ஒக்கல் இல்லைங்க, எல்லாரும் சகோதரத்துவம் அப்படின்றது இல்லை. ஏன்னா தான் குடும்பம் அப்படின்றது வந்து வேற, யாரோட நம்ம போய் இணைகிறோம் அப்படின்னக்கூடியான ஒரு விஷயம் அதுதான். அதனாலதான் நம்ம தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக் கொண்டு இருப்பது வந்து தமிழ் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற வார்த்தைய சகோதரத்துவம் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்றது அதனுடைய போதாமை இதனுடைய வெளிச்சத்தில் தான் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த உறவு முறைகளுக்குள்ள வச்சு அவர் வந்து இந்த காளையை வந்து, அதுவும் காலை ஏறு தழுவுதல், அந்த தழுவுதல் அப்படின்னக்கூடியான விஷயங்கள், அது வந்து இங்க சடங்குகள். ஆனா இது வந்து எனக்கு அந்த படிச்சுட்டு இருக்கிறப்ப வரக்கூடிய விஷயங்கள் அது வாடிவாசல்ல மட்டுமே நடக்கல. அவர் திருப்பி சொல்றாரு, அந்த யோனியிலிருந்து பீரிட்டு வெளியே கிளம்பி வந்து அது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நமக்கு நல்லாவே வந்து தெரியும். வந்து இது அன்றாட புழக்கத்துல, அன்றாட உறவுகள்ல, இன்றைக்கு கிராமப்புறங்கள்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப வந்து சொல்லுவாங்க, அந்த காலை வரப்பே மாமன் காலை போயிட்டுடா அப்படின்வாங்க, தள்ளி விடுவாங்க பின்னாடி. அதே மாதிரி எங்க பெரியப்பாவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு மாட்டை ஓட்டிக்கிட்டு போனாங்க அப்படின்னா மற்ற இதில் இருக்க பின்னாடி வந்து வாழை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா வாழ் வந்து உங்களுக்கு, ஏன்னா கொம்பு பேசப்படுது, தமிழ் பேசப்படுகிறது. இங்க கொம்பை வந்து அவர் வந்து ஆணை ஆதிக்கத்தின் ஆணிதாக வந்து பண்றார். ஆனால் இங்க தமிழ், எங்களுக்கு காளையின் தமிழ் வந்து உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியும். அதற்கு இணையாக காளையின் வாழ் வந்து ரொம்ப இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்ன நல்லா தெரியும், வண்டி ஓட்டுட்டு இருக்கிறப்ப அது இதெல்லாம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வாள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கடி மடிச்சு அதை வந்து ஒரு கடிப்பாங்க அந்த காளையை வந்து ஒன்று பண்றப்ப. இதை தவிர வந்து இந்த குச்சி ஒன்று வச்சிருப்பாங்க, சாட்டு குச்சின்னு சொல்லி, அதுல உள்ள என்ன இருக்கும், ஒரு இதை வந்து குத்தி வச்சிருப்பாங்க. அதை விட அதையும் வந்து வாழ் பகுதி என்பது வந்து இது அன்றாட குழங்கு வெளிகள்ல உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது சடங்குகளாக மாறுகிற பொழுது சில கிராமங்களில உங்களுக்கு சித்திரை தைவரப்பு இருக்கக்கூடியப்ப ஏர்களை எடுத்துட்டு போய் காட்டுல உழுதுட்டு அங்க இருந்து எருதுகளை எல்லாம் ஓட்டி விடுவாங்க. கூட்டமா வர்றப்ப இங்க வந்து உறவு முறையில இருக்கக்கூடியவங்க அவங்க மேல என்ன ஊத்துவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றக்கூடிய வளமைகள் எல்லாம் இருக்கு. ஆக நம்மளுடைய சடங்குகள் முறையாகவும் சடங்கு மீறிய அன்றாட குழங்கு வெளிகளிலும் கூட இந்த காளையை பற்றியான, காளையின் ஊடான ஒரு இரு கூட்டத்தின் உறவு முறை வந்து அது நையாண்டியும் பகடியும் எல்லாமாக சேர்ந்து வந்து என்னவா இங்க வந்து ஓடிட்டு தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஆக ஜல்லிக்கட்டு அப்படின்றது, அதாவது மனிதன் காளையை வைத்து அவன் வந்து பண்றது வந்து ஏதோ ஒரு திருவிழா அன்னைக்கு தான். ஏன்னா இந்த புத்தகத்துல எனக்கு வந்து அவருடைய உரையில வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை, ஏன்னா அந்த கிளர்ச்சின்ற வார்த்தை வந்து ஸ்டேல இந்த ஜல்லிக்கட்டு கிளர்ச்சியை வந்து ஒரு கார்னிவலாக பார்க்கணுமா, ஏன்னா திருவிழா அப்படின்னக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு கார்னிவல்லா இல்ல வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு சடங்கா, ஒரு ரிச்சுவலா இல்ல ஒரு கார்னிவல்லா, இந்த குழப்பங்கள் வந்து இந்த புத்தகத்தை படித்துக்கிட்டு இருக்கிறபடி நான் வந்து நிறைய ஒரு ஆய்வு அறிஞர்களுடைய மிக 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 என்ன சொல்றது பரந்துபட்ட ஒரு வாசிப்புகள் அதை உள்ள கொண்டு வருகிற பொழுது இந்த கார்னிவல் சென்ஸ், ஏன்னா இது வந்து நமக்கு வந்து புரியும். இந்த கிளர்ச்சி அப்படின்னக்கூடிய விஷயங்கள் அதை வந்து ஒரு விதமான தெளிவு படுத்தும் அப்படின்னக்கூடியது வந்து எனக்கான அந்த முதல் வந்து அந்த உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு, அதனுடைய பரிசங்கள் மாற்றங்களாக சொல்றோம். அதுக்கான பரிசு அவர் வந்து மாஸ் வச்சு அவருடைய புத்தகத்தை வச்சு அவர் வந்து மிக தெளிவாக வந்து அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அது ஃபுல்லா. ஆனா அது மாறி வந்து உங்களுக்கு என்ன நடக்குது, அடுத்த லெவல்ல எங்க நடக்குது அப்படின்னா, அடுத்த ஒரு விதமான சட்டகம் அவர் வந்து வைக்கக்கூடிய சட்டகம் வந்து உங்களுக்கு குறிஞ்சியிலிருந்து மாறி மருதமாக மாறக்கூடியது.
அதாவது அலைக்குடிகள் நிலைக்குடிகளாக வேரூன்று பெற பொழுது. அதை தான் அவர் வந்து அவருடைய அந்த ஒரு கவிதையின் அந்த ஒரு உவமையில வந்து ஒரு பறவையாகவும் ஒரு மரத்தின் வேராகவும் வந்து அவர் அதை தொடர்ச்சியாக வந்து அதை வந்து நம்ம கிட்ட வந்து அதை காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஆக இந்த காளை அப்படின்னக்கூடியான, அதனால தான் காளையின் அந்த வம்சாவளி, the genealogy of this bull, அது அவர் எங்க பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான். ஒன்று இங்க நடக்கக்கூடிய உறவுகள் கின்ஷிப்ல, இன்னொன்று வந்து அந்த கின்ஷிப் வந்து ஒவ்வொரு நிலையும் மாறுது. அதுதான் அவர் அடுத்து பேசுறது. முல்லை திணையில் இருக்கக்கூடிய உறவு முறை வேற மாதிரியாக இருக்கிறது. உங்களுக்கு மருத திணையில் இருக்கக்கூடிய, அதாவது வல்லாண்மையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் வந்து ஒரு மாதிரி உறவு முறை ஒரு மாதிரி இருக்கிறது. வேளாண்மை சமூகத்தில் உறவு முறை ஒரு மாதிரியாக இருக்கிறது. இதற்கு தான் அவர் மிக தெளிவாக பழியர் இனக்குழுக்களை பற்றி பேசுகிற பொழுது அதை வந்து மிக தெளிவாக நம்ம கிட்ட வந்து சொல்றாரு. அங்க எப்படி வந்து அந்த உறவு முறை இருக்குது, ஈவன் மன உறவு முறை கூட எந்த அளவுக்கு நாம் வெளியிலிருந்து அதை பார்க்கிற பொழுது ஒரு தகாப்புணர்ச்சியாக, ஒரு தடுக்கப்பட்ட விளக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கு யாருகிட்ட, பழியர்கள்கிட்ட இன்னைக்கு வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றார். அந்த பார்வையில அவர் சங்க இலக்கியத்தை மீள் வாசிப்பு பண்ணார். சில விஷயங்கள்ல அவர் அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாரு, அதுல வந்து கிடைச்ச ஒரு விஷயம் தான் பாரி மகளிர் அப்படின்னக்கூடியான விஷயத்துக்கு அவர் சொல்லக்கூடியான அந்த இன்டர்பிரேஷன். மகளிர் அப்படின்னா அங்க மகளாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம். இதுதான் அங்க பேசுறேன். அந்த அந்த ஆம்பிகுட்டி அது முடியல, அது அந்த கவிதையில அப்படியே நீக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ச்சியாக இதை நாங்க பல காலங்களில் எங்களுடைய நட்புகள்ல பேசிட்டு இருக்கோம். சங்க இலக்கியங்களை வேறு ஒரு பார்வையில் வாசிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மாணவ பருவங்களிலிருந்து நாங்கள் மிக குறிப்பாக பேசிக்கிட்ட கூடிய விஷயம். ஒரு பகுதியில் கூட நாங்கள் பிரஜுலால் சட்டோபாத்தியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் ஜெயனியூல இருந்தப்ப அவர்கிட்ட ஒருவட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன் வந்து இந்த ஏகே ராமானுஜம் இந்த உரையாசிரியர்கள் சட்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு சங்க இலக்கியத்தை வேற மாதிரியான வாசிக்கக்கூடிய அப்படின்னு வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தவர் அப்படி எந்திரிச்சு போய் குடிச்சு பாக்குறாரு. டக்குனு இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டு இது என்ன நீ புதுசா சொல்ற, இல்ல இதுக்கான சாத்தியங்கள் இந்த புத்தகத்துல வந்து அதுதான் மிக மிக தெளிவாக வந்து இது இன்னொரு லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மரபுகளை அதை வந்து அவர் இதை வந்து ஒரு விதமான வம்சாவளி அப்படின்னு சொன்னாலும் கூட இதை வந்து அவர் வந்து ஒரு தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறார். ஒரு ஆராய்ச்சியாளர் மாதிரி உங்களுக்கு தோண்டி தோண்டி வந்து, ஏன்னா அவருக்கும் ஃபோக்கோனுடைய அந்த ஆர்கியாலஜின்ற வார்த்தைக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு உண்டு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால வந்து அந்த விஷயங்கள்ல அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து உறவு என்பது அதுவும் வரலாற்றில் ஒரு நிலையா இருக்கிறது இல்லை. அது திணைகளுக்கு ஏற்ற மாதிரி, சமூகங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறி மாறி வருகிற பொழுது உங்களுக்கு காளையின் அந்த அர்த்தப்பாடுகள் அது வந்து உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து அவர் வந்து உங்களுக்கு காளையை பற்றியான அதனுடைய வம்சாவளிகளை பற்றியான அந்த விஷயங்களை பற்றி அவர் சொல்லக்கூடிய மிக ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது. எனக்கு அவருடைய அந்த கிளர்ச்சி அப்படின்ன கூடிய இந்த வகையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னமும் ஒரு விரிவான ஒரு சட்டகத்திற்கு உள்ள வச்சு அதை வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய விஷயம். அடுத்து மூன்றாவது உங்களுக்காக இருக்கக்கூடிய காளை அரசியல். அதுக்கு அடுத்தது வந்து பழையபடியும் அவர் எங்க போறாரு அப்படின்னா உங்களுக்கு காளை பற்றியான அந்த பழையபடியும் உங்களுக்கு கிளர்ச்சியை பற்றி அது நடந்தக்கூடிய அந்த நிகழ்வுகளை அந்த ஈவன் அந்த நிகழ்வை வந்து புரிந்து கொள்வதற்காக அவர் வாசிக்கிற பொழுது அவருடைய இன்னொரு விதமான மிக முக்கியமான இந்த நூல் மூலமாக அவர் இங்க வந்து சொல்லுவதை வந்து என்ன அப்படின்னா இந்த மாட்டுக்கறி விலக்கு அது வந்து எப்படி வந்து இவங்களை எல்லாத்தையும் வந்து ஆக இந்த ஜல்லிக்கட்டு தடை என்பது உங்களுக்கு மாட்டுக்கறி விலக்குக்கு விடப்பட்ட ஒரு சவால். இன்னைக்கு வந்து அதுதான் அவர் வந்து சொல்றாரு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுலாம் இல்லைன்னா அது எல்லாத்தையும் என்னவாகிடும், உங்களுக்கு வெட்டப்படக்கூடிய பொருளாக வந்து உங்களுக்கு கரியாக்கிடுவாங்க அப்படின்னக்கூடியான ஒரு விஷயம். ஸோ ஏன்னா மாட்டுக்கறி உண்பது என்பதும் அது ஒரு விதமான ஒரு விலக்கு. எப்படி வந்து உறவு நிலையில இருக்கக்கூடிய விஷயங்களோ, ஏன்னா உறவுக்கும் ரத்த உறவுகளுக்கும் மற்ற உறவுகளுக்கு, ஏன்னா உறவு அப்படின்றது வெறும் பெண்களை மட்டும் கொடுக்கிறதோ இல்லை பாலியல் வச்ச பரிசங்கள் மட்டும் இல்லை, அது உணர்வுக்கான எக்ஸ்சேஞ்சஸும் கூட.
நீங்க அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சாதியத்தினுடைய இன்னொரு விதமான மிக கூறாக பெண் மட்டும் இருப்பதில்லை, நாம் உணர்வை பகிர்வதும் இருக்கு. யாரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம், யாருக்கு நம்ம வீட்டு சாப்பாடை கொடுக்குறோம், அவங்க யாருடைய வீட்டு சாப்பாடை நம்ம எடுத்து புசிக்கிறோம் அப்படின்ன கூடியான விஷயங்கள் எல்லாமே அந்த உணவுக்குள் இருக்கிறது. அந்த அரசியல் இன்னும் கொஞ்சம் சற்று விரிவாக இங்கு விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்பது. ஏன்னா இதே பெரிய புத்தகமா இருக்கு. ஏன் அப்படின்னா இதை இன்னும் அதனுடைய சுருக்கி நீங்கள் வருகிற பொழுது ஆக இரண்டு விஷயங்கள் எனக்கு இந்த புத்தகத்தை படித்து இருக்கிற பொழுது, அவர் காளையை பற்றி பேசுகிற பொழுது மிக அற்புதமான ஒரு மானிடவியல், ஒரு நாட்டுப்புறவியல், ஒரு இனவரவியலான ஒரு குணத்தோடு மிக துல்லியமாக அதை அவர் நமக்கு விவரித்து செல்கிறார். ஆனால் ஜல்லிக்கட்டு கிளர்ச்சி என்கின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நடந்த அந்த நிகழ்வுகளை பற்றி அவர் பேசுகிற பொழுது என்னுடைய வாசிப்பினுடைய அனுபவங்களில் எனக்கு அவருடைய எழுத்து போதாமையாகவே இருக்கிறது என்று தெரிவித்து இந்த இதுக்காக நன்றி கூறிவிடுகிறேன்.